ஒருவர் செத்தாலே நாங்க தாங்க மாட்டோம். எங்கட வீடுகளில் ஒருவர் செத்தாலே தாங்க மாட்டோம். ஆனா செத்து கிடந்தவன் இன்னும் உயிர் இருக்கோ இல்லையோ அவனுக்கு மேல காகம் விழுகுது அல்லது இளையான் வச்சுதுன்னு பக்கத்துல இந்த கிடுகளுக்கு மூஞ்சிய மூடி போட்டு கடந்து போனோம் நாங்கள் உலகத்திலேயே இடப்பெயர்வுக்கு தங்களை தயார்படுத்தின ஒரு இனமாக இலங்கை தமிழர்களை ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டிருந்தது அந்த காலகட்டத்தில். இனவாதம் சிங்களவனா இனவாதம் பேசுறான் இல்லையே. ஆனா தமிழர் கதைக்கிறது, தமிழ் அரசியல்வாதிகள் கதைக்கிற போல இனவாதம் இவர் யாரும் கதைக்கிறார். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கூட நான் சொல்லுவேன், இதுல நாங்கள் பட்ட அவலங்களையும் எங்களுக்கு மற்றவங்க செய்த துரோகத்தையும் பேச வேணும். அதுக்காகத்தான் இதை பயன்படுத்தலாமே ஒழிய இங்க பயன்படுத்துறவன் தங்களுக்கு கூட குடிக்கவும் கொடி குடிக்கவும் இல்லை பயன்படுத்துறாங்க. நீங்க உயிரோட வருவீங்க என்று நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் கதைக்கையில வேதனையாப்பா. இப்ப கதைச்சோம்டா முள்ளிவாய்க்கால் நினைவில் தமிழர்களுடைய ரத்தமும் சதையும் அவர்களுடைய உடல் உழைப்புகளும் விழுந்து நொறுங்கி போய் கிடக்கு. நீங்கள் நின்று கதைக்கிற இடம் சேரு, ரத்த சேரு. போராளிகள் இங்கு யுத்தத்துல ஈடுபட்ட போராளிகள் குடும்பம் எல்லாம் ஓரளவு சுமூகமான நிலைக்கு வந்துட்டுதா இலக்கியம்? போட வேண்டிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் தலைமையும் இருக்கைக்குள்ள பதுங்கிட்டீங்க. அப்ப எங்க போன நீங்க? அப்ப உங்களுக்கு போராடுற வயசு தானே, போராடுற வயசுல தானே நீங்க இருந்திருக்கீங்க. அந்த நேரம் எங்க போன நீங்க? இந்த முள்ளிவாய்க்காலுடைய நினைவுகளை காட்டுற விதத்துல இப்ப முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கணும் இல்ல, இதை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த அனுபவத்துல இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கோம் இவ்வளவு காலம்? எத்தனை இடத்துல நீங்கள் தூவி கட்டினாலும் முள்ளிவாய்க்காலில் வாழ்க்கையை இழந்தவை இங்கே இருந்து பசிபட்டினியோட தவிக்கும் வரைக்கும் நீங்கள் எத்தனை இடத்துல கோபுரம் கட்டினாலும் அது கொடியேற்றினாலும் அது நீங்கள் செய்கிற ஒரு சேவையாக சேவைக்குள்ள போகாது. அது ஆடம்பரம்.